அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மயிலை பற்றின உண்மைகள் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால மயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்திட்டு வெளியே வராமல் ரொம்ப அடமண்ட்டாக இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை என்ன யோசிப்பாங்களோ, என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறத யோசிச்சு உக்காந்துட்டு இருக்காங்க. இதனால் ஒரு பக்கம் அழுது தீர்த்து முடிச்ச நம்ம கோமதி பாண்டியன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக மயிலை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன், அரசி, கோமதி 3 பேரும் போயிட்டு மயில் வெளியில் வாமா, வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயில் வந்து வெளியே வராமல் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி மயில் ஒரு பக்கம் உள்ளேருந்தே பேசுகிறாங்க. இப்போ நீ கதவை திறக்க போறியா இல்லையா மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசுனதும் மயில் வந்து வேறு வழி இல்லாமல் டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வராங்க. இவங்க இப்படி வெளியில் வந்ததும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில் இங்கே பாருமா, இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துகிறோம், உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் உடனே உங்களோட கையில் காலில் விழாத குறையா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வர சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இப்போ நீ சொல்ல போறியா இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கேட்குறாங்க. மயில் வந்து வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே பாண்டியன் வந்து இதுக்கப்புறம் அமைதியாக இருந்தால் வேலைக்காகாது, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் உங்களோட மனைவியும் சேர்ந்து மயிலை பார்க்கறதுக்காக இப்போவே நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசிட்டு ஃபோனை வச்சுறாங்க. எதுக்காக நம்மளை வர சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கிறாங்க. அவங்க இப்படி யோசிக்கிற நேரத்தில் நம்ம ராஜு ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து குழலிக்கு, அதுக்கப்புறம் செந்தில், மீனா எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தத்தோட. அந்த டைமில் நம்ம மயிலோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணை என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்கீங்கன்னீங்களா, என்ன குடும்பம், மனுஷங்க தானே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசத்தோடு பேசுகிறாங்க நம்ம கோமதி. என்னாச்சு சம்மந்தி, எதுக்காக இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே குழலி வரி பக்கம் இவ்வளோ மோசமாக 420 இருப்பீங்க அப்படின்னு குழலி ஒரு பக்கம் ஃப்ராடு பொம்பளையா இல்லை இருக்க நீலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மரியாதை இல்லாத பேசுகிறாங்க. குழலி பேசுறது ரொம்ப சரின்னே சொல்லலாம். ஏன்னா தன் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்து இந்த குடும்பமாக சேர்ந்து அப்படிங்கிற ஆவேசத்தோட அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கோமதி வந்து நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரியம் துப்பிடுறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத மயிலோட அம்மா ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, என்ன இப்போ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க, உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேந்த முழிச்சாலும் என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோட மயிலோட அப்பா சொல்ல, இதை கொஞ்சமும் எதிர்பாராத நம்ம சரவணன் வந்து அப்படியே அண்டாவை தூக்கிட்டு வராருங்க. பாரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச தலைமையிலே போட்டு உடச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி செந்தில், கதிர் எல்லாரும் அதை தடுக்க சரவணன் வந்து ஓடி வராங்க. உடனே இவ்வளோ அசிங்கமாக இல்லை, உங்கள் பொண்ணு 10வது தான் 12வது தான் படிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் சரவணன் விட 2 வயசு அவ மூத்தவளாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே ஆடி போயிடுறாங்க. இது எல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க மயில் குடும்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நடுவில் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது தெரியாமல் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பான்னு போய் சொல்லிட்டோம், தயவு செஞ்சு என் பொண்ணு மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணால் என் பையனோட வாழ்க்கையை நான் இதுவரையும் அழிச்சது போதும், இதுக்கப்புறம் என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு தயவு செஞ்சு கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மயில் வந்து எல்லாரோடைய கை காலையும் விழுந்துட்டு அழுறாங்க. தயவு செஞ்சு ஏன்னா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் நம்ம பாண்டியன் குடும்பம் மனசருங்கமா இல்லை மயிலை வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஒரு பக்கம் இவங்க அப்படி துரத்தலை அப்படின்னா கண்டிப்பாக மயிலோட இன்னொரு பக்கம், அதாவது என்னென்னா நகையை மறைச்சதுலேருந்து அதையும் ஏமாற்றி தான் இந்த வீட்டில் ஃபோர்ஜரி பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 சவரனை போட்டுட்டு 80 சவரன் உடால்ஸ்லாம் விட்டுருக்காங்கன்ற விஷயம் கண்டிப்பாக திரும்ப அரங்கேறும். அதனால் மிகப்பெரிய பிரிவும் சண்டையும் அந்த குடும்பத்தில் வந்து நடக்க போகுது. வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சரவணனுக்கு ஃபேவராக நடந்தது அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.